சாந்தி மேடம், பார்லிமெண்டோட ரிப்போர்ட் ஒரு 37 லட்சம் பேர், 37,17,336 பேர், கிட்டத்தட்ட ஒரு 38 லட்சம் பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு இந்த 54ன்ட்டு ஒரு எண்ணிக்கை கொடுக்குறாங்க. டோட்டல் சஸ்பெக்டட் ஹியூமன் ரேபிஸ் டெத்துன்னு கொடுக்குறாங்க. அது சஸ்பெக்டட்னு சொல்றதே தப்புன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துமே சொல்லுது நிறைய பேர் இறந்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்குது. மேடம், இந்த அனிமல் ஹஸ்பண்டரி போர்டு வந்து எழுதி இருக்கக்கூடிய கடிதம் இருக்குல்ல மேம், இவங்க வந்து இந்த தெருநாயினுடைய பிரச்சனையை குறைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. இதில் இவங்க சொல்லியிருக்கிறது, ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனும் அப்பார்ட்மெண்ட் ஓனர் அசோசியேஷனும் லோக்கல் பாடி ரெப்ரசன்டேட்டிவும் இந்த ரிஜிஸ்டர் கம்யூனிட்டியை, அனிமல் ரிஜிஸ்டர் கம்யூனிட்டியை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராமை வந்து அந்த ரூல்ஸை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தெருநாய்க்கடிகள் அதால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் மூலமாக, இந்த ஏபிசி ப்ரோக்ராம் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா மேம்? இப்போ ஒரு நீங்க அனுப்பிச்ச ஒரு டாக்குமெண்ட்லேயே ஒன்று போட்டிருக்கு, ஏபிசி அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் எத்திக்கலாகவும் ஒரு சஸ்டைனபிளாகவும் இருக்கிற ஒரு திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுல வந்து மிகப்பெரிய மாற்று கருத்து இருக்கு. உண்மையிலே வந்து அது காஸ்ட் இஃபெக்டிவா இல்லது எத்திக்கலா, அது சஸ்டைனபிளான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தா இது எதுவுமே வந்துட்டு எல்லாத்துலயும் ஒரு கேள்வி இருக்கு, ஒரு மிகப்பெரிய பொறி இருக்குன்னு பாக்குறோம். இப்ப முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து தவறு. 54 இறப்பு என்பது மிக மிக குறைவு. அதே பாராளுமன்றத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா, எவ்வளவு லட்சம் டோசஸ் போட்டிருக்காங்கன்னா 24 to 25 ஃபினான்ஷியல் இயர்ல 80 லட்சம் டோசஸ் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு மருத்துவரை நம்ம சொல்லுவோம் 5 டோஸ் போட்டு வாங்க அப்படின்னா 5 டோஸை கம்ப்ளீட் பண்றவங்க ரொம்ப ரொம்ப குறைச்சல். அதை வந்து 3 டோஸ் அவ்வளவுதான் போட்டுப்பாங்க. 3 டோஸே பெரிய விஷயம். சோ அப்படி பாத்தீங்கன்னா 80 லட்சம் டோசஸ்ல போட்டிருக்காங்க, வித்து இருக்கு அப்படின்னா அதுல வந்து நீங்க வந்து 3 டோஸ் போட்டதா கணக்கு வச்சா கூட 80 லட்சத்தை நீங்க 3ஆல டிவைட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நிறைய அனிமல் லவர்ஸ் சொல்லிக்கிறவங்க இந்த கேரளால வந்துட்டு முரளிதரன் சார் சொன்ன மாதிரி அந்த ஈத்தனேஷியா பத்தி பேசின உடனே பயங்கரமா டிபேட் இங்கிலீஷ் சேனல்ஸ்ல எல்லாத்துலயுமே. அது அப்படி கிடையவே கிடையாது, தவறான விஷயம், இப்படி செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனிமல் லவர்ஸ் அனிமல் ரைட்டை பத்தி பேசுறாங்க. அனிமலுக்கு ரைட் இருக்கு, அனிமலை லவ் பண்ணணும், அதெல்லாம் யாருக்கும் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் மனிதர்களையும் லவ் பண்ணணும்ல. அனிமலை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், மனுஷன் செத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? ஏனென்றால் ரேபிஸ் என்கின்ற நோய் 100% இறப்பு இருக்கிற ஒரு விஷயம். அவங்க சொல்லியிருக்காங்க, உலக சுகாதார நிறுவனம் அவங்க அதை பேசிட்டு வராங்க, உலக சுகாதார நிறுவனம் வந்து ஏபிசி பண்ணா போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா ஏபிசி ஒழுங்கா நடக்குதா? ஹெல்ப்லைன் இருக்கா? ஹெல்ப்லைனே வந்து இந்தியாவில் வந்து 6 ஸ்டேட்ல தான் இருக்குன்றாங்க. ஸோ ஏபிசி வந்து போதுமான அளவு நடக்கல. அப்ப சிஸ்டத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு ஃபண்ட் அலோகேஷன்லையும் ப்ரொசீஜர்ஸ்லையும் இருக்கு. குறைந்தது 75% அங்க நாய்களுக்கு, அங்க 100 நாய் இருக்குன்னா 75% நாய்க்காச்சும் அந்த பர்த் கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் இந்த திட்டம் இஃபெக்டா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 20-25% தான் நடக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நாய் வண்டி வரும், கூட்டிட்டு போவாங்க, ஆபரேஷன் பண்ணா கொண்டாந்து வருவாங்க. நான் இப்ப நாய் வண்டி பார்த்தே பல வருஷம் ஆகுது. எதுவுமே வந்து ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம்ல நான் போன மாதிரி வந்த மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. வி ஆல்சோ லிவ் இன் தி சொசைட்டி, பாக்குறோம்ல. சோ அப்ப இல்ல. ஆனா மாறாக வேற ஒண்ணு நடக்குது. ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஸ்டேட்லயும் டெய்லி, அது வந்து சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும், இல்ல டிவிலயா இருக்கட்டும், டெய்லி வந்து அங்க நாய் கடிச்சிச்சு, இங்க நாய் கடிச்சிச்சு, ரேபிஸ் வந்துருச்சு, ரோட்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த குழந்தைய பிடிச்சி கடிச்சிச்சு, காலேஜுக்கு போயிட்டு இருந்த குழந்தைய ஒரு கேர்ள ஜம்மு காஷ்மீர்ல கடிச்சிச்சு. இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி கேள்விப்படுகின்றோம். ஆக இது 54 தான் வந்துட்டு 2024 ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாமே ஏமாற்றிக் கொள்ள முடியாது. உலக சுகாதார நிறுவனம் ஏபிசி பண்ணணும் சொல்லியிருக்கு அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் வந்தாலே ஏபிசி பத்தி சொல்லிட்டேன், குறைந்தது 75% பண்ணணும், அதை நம்ம பண்ணல. இன்னொரு முக்கியமான விஷயம், ரேபிஸ் கண்ட்ரோலுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாய்களுக்கு மாஸ் வேக்சினேஷன்.
இப்ப நீங்க சொல்லுங்க, சென்னையில எவ்வளவு டாக் இருக்கு கணக்கு சொல்லுங்க. அதுல எத்தனை டாகுக்கு நீங்க தடுப்பூசி போட்டீங்க கணக்கு சொல்லுங்க. தடுப்பூசியே போடல. அப்போ தடுப்பு நடவடிக்கையே எடுக்கல. எந்த விதமான ஸ்டெப்பும் பண்ணல. இப்ப நீங்க வந்து டாகுக்கு வந்து ஏபிசி பர்த் கண்ட்ரோல் பண்றதுலயும் குறைபாடு இருக்கு, மாஸ் வேக்சினேஷன்லயும் குறைபாடு இருக்கு, சர்விலன்ஸ் ஒண்ணு இருக்கு. சர்விலன்ஸ்னா இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவில் எத்தனை நாய்க்கடி இருக்கு, எத்தனை நாய் வந்து ரேபிஸ் டாகா இருக்கு, எத்தனை நாய்க்கடியில எவ்வளவு வந்து அது ப்ரொவோக் ஆகி வந்திருக்கு, எது வந்து அன்ப்ரொவோக் ஆகி சும்மா வந்து நடந்துட்டு இருக்கிறவங்கள எப்படி நாய் கடிக்குது. நாயை கல்லெடுத்து அடிச்சு அதுக்கப்புறம் வந்து நாய் கடிச்சதுன்னா அது ப்ரொவோக் பண்ணியிருந்ததுன்னா அது வேற. அன்ப்ரொவோக்கபிளா நாய் இப்ப கடிக்குதுங்கிறதா பிரச்சனை. சாதாரணமா நாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்னா, வெறிநாய் கடி வந்துட்டு நீங்க சும்மா போயிட்டு இருந்தாலும் கடிக்கும், நல்ல நாயெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லுவோம். ஆனா இப்போ அப்படி இல்ல. மோரோவர் வெறிநாய் கடி என்பது சலைவால இருக்கிற வைரஸ், ரொம்ப ரொம்ப எளிதாக கடித்தால் வரக்கூடிய ஒரு விஷயம். ரோட்ல நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான துன்புறுத்தல் இல்லாவிட்டால் கடிக்கிறது. 100% இறப்பு இருப்பதனால் இதற்கு முழுமையான ஒரு தீர்வை அனைத்து துறைகளையும் இணைத்து அரசாங்கம் உடனடியாக ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டும். அது ஒன்றிய அரசாங்கம் எடுக்க வேண்டும், மாநில அரசாங்கம் எடுக்க வேண்டும். இதை செய்யாமல் வேற எதை செய்தும் பிரயோஜனம் இல்லை. ஓகே ஓகே டாக்டர். ஆமா, கேரள அரசாங்கம் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய தெருநாய்களை வந்து கருணை கொலை செய்ய அனுமதி வழங்கியிருக்கு. இரண்டாவது, இந்த கருத்தடை மேற்கொள்ளும் போது அதுக்கு யாராவது தடை செஞ்சாங்க அப்படின்னா அவர்களுக்கான சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற எச்சரிக்கை அறிவிப்பையும் கேரள அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. மேடம், இப்படி வந்து ஒரு கருணை கொலை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ரூல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கா இந்த தெருநாய்களுக்கு? இல்ல தமிழ்நாட்டுல இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாலே வந்து கேரளா தான் பண்றாங்க. அதுக்கே நிறைய அப்போசிஷன், மிக்சட் ரியாக்ஷன் வருது. ஓகே. இப்ப என்னன்னா, இப்ப அவசரமா இந்தியால நாடு முழுமைக்குமாக இந்த மாதிரியான மனிதன் விலங்குகளுக்கு நடுவுல இருக்கிற கான்ஃபிளிக்ட், மனிதருக்கும் நாய்க்கு மட்டுமல்ல, மனிதருக்கும் யானைக்கும் மனிதருக்கும் மற்ற விலங்குகளுக்கும் இருக்கின்ற ஒரு கான்ஃபிளிக்ட் என்பதை உடனடியாக மிக அழகாக ஆழமாக தீவிரமாக ஸ்டடி பண்ணி அவங்களுக்கும் பிரச்சனை வராம நமக்கும் பிரச்சனை வராம ஒரு புதிய சட்டங்களை இயற்ற வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா சிலது ரூல்ஸா இருக்கு, சிலது ஜட்ஜ்மெண்டா இருக்கு. 2015 வந்து நாய்க்கடிக்கான ஜட்ஜ்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. அதே ஜட்ஜை இப்ப 25ல வேற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. ஏன்னா இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்து. அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை. ஸோ இப்பொழுது மாறி இருக்கிற சூழல். இன்னொரு விஷயம் என்னன்னா, நேயர்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம தடுப்பூசி போட வாங்க, நாய் கடிச்சிருச்சு தடுப்பூசி போடுங்கன்னு சொன்னா, இல்ல டாக்டர் நீங்க வெறும் டிடி மட்டும் போடுங்க, அந்த நாய் நல்ல நாய் தான் அப்படிம்பாங்க. இல்லாட்டி வீட்டு வளர்க்குற நாய் தான். நல்ல நாய், கெட்ட நாய், வீட்டு வளர்க்குற நாய், அப்புறம் குட்டி நாய், அந்த இப்பதான் போட்ட நாய், இது மாதிரி எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஏனென்றால் அது அதோடைய எச்சியில அந்த வைரஸ் இருக்கு. அது லேசா கடிச்சாலும் லேசா பல்லு பட்டாலும் அந்த எச்சில் நம்ம கையில ஏதாவது ஒரு புண்ணு இருந்து பட்டாலும் நோய் வரும். இப்ப நம்ம வந்து இத்தனை டோசஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இந்த டோசஸ் வந்து என்ன, போட்ட டோசஸ் எல்லா நாய்க்கடிக்கும் டோஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்களான்னா போடல. அது ஃபுல் டோஸ போட்டிருக்காங்களா வேற விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 80 லட்சத்துக்கு மேல டோசஸ் போட்டிருக்காங்கிறதே நீங்க அதுக்கு முந்தின வருஷத்துல பாத்தீங்கன்னா 18 லட்சம் 20 லட்சம் ஏறி இப்ப வந்திருக்கு. சென்ற ஆண்டு நீங்க சொல்றது அது இப்ப நீங்க அதை 5 வருஷம் டேட்டா கொடுத்துருக்காங்க, 5-6 வருஷம் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு அதிகமா இருக்கு. ஆரம்பத்துல 25 வருஷம், நடுவில் ஒரு டவுன் இருக்கு. அதுக்கப்புறம் போன வருஷம் 64 லட்சம், இந்த வருஷம் 84 லட்சம். எவ்வளவு எங்க போயிட்டு இருக்கு நம்ம. இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சமீபத்துல நம்ம நாய்க்கடியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க. யாராவது ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருப்பாங்க, அந்த நாய் ஒரு 10 நாய் அவங்க மேல பாயுது. ஆமா. இது ஒரு மாற்றம். அதாவது ஒண்ணு நான் ஏற்கனவே சொன்னேன், ப்ரொவோக் பண்ணாம, அதை நோண்டாம, அதை கடிக்காம, அதை வாழை பிடிச்சி இழுக்காம, அது மேல வெடி போடாம, அது மேல கல்லெடுக்காம அது கடிக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஒரே நேரத்துல 10 நாய் வருது. இப்ப டாக்டர் பாக்யராஜ் கூட சொன்னாரு, குழந்தைங்களுக்கும் வயதானவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு. இப்ப எந்த வயதுமே இதுவா இல்ல. முன்ன காலத்துல வயதானவர்கள் குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. இப்ப ரோட்ல நடக்கிறதே பிரச்சனையா இருக்கு, எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கு. அப்ப 10 நாய் பார்க்கும் பொழுது தடுப்பூசி போட்ட பிரயோஜனம் இருக்காது. ஏற்கனவே கேட்டகரி லேசா கடிச்சதுன்னா கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 அப்படின்னு சொல்றோம். தலையில எல்லாம் மூஞ்சில எல்லாம் கடிச்சதுன்னா அதிக அளவுக்கு தடுப்பூசி மட்டுமல்லாமல் ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் மட்டுமல்லாமல் இம்யூனோகுளோபின் போடணும். எடையை கால்குலேட் பண்ணி, புண்ணை கால்குலேட் பண்ணி போடணும்.
போடணும், ரொம்ப காஸ்டான ஒரு விஷயம். இதெல்லாம் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே போல இந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ் என்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு, காஸ்ட்லியா இருக்கு. 10 நாய் சேர்ந்து புடுங்குனுச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். தடுப்பூசி இருக்கு, தடுப்பூசினால இந்த நோயை தடுக்க முடியுமானா தடுக்க முடியும், உண்மைதான். ஏன்னா இந்த அனிமல் லவர்ஸ்க்கு நான் பதில் சொல்றேன். ஆனா இப்ப ஒரு நாயா கிடைக்குது, 10 நாய் பாதி போகுது. அதுக்கப்புறம் ஒரே நேரத்துல அப்படி மிகப்பெரிய ஸ்கின் இவ்வளவு பெரிய புண்ணெல்லாம் இது பண்ணுது. அப்புறம் அது டெஸ்டிஸ் என்கின்ற பிறப்பு உறுப்பெல்லாம் கிடைக்குது. என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆக இந்த நேரத்தில் மிக முக்கியமாக முழுமையாக இது ப்ளூ கிராஸ்க்காகவோ இல்ல மேனா காந்திக்காகவோ எக்ஸுக்காகவோ ஒய்க்காகவோ யார பத்தியும் கவலைப்படாமல் மாறி வந்த சூழல், கிளைமேட் சேஞ்சஸ் வந்திருக்கு. அந்த நாய்க்கு சாப்பாடு கிடைக்கல, தண்ணி இல்ல, வெயில் அதிகமா இருக்கு, டீஹைட்ரேஷன் ஆகுது, எரிச்சல் ஆகுது, எலக்ட்ரோலைட்ஸ் குறையுது, பல்வேறு பிரச்சனைகள் நாய்க்கு வருகிறது. அந்த நேரத்தில் எதை ஆராய்ச்சி பண்ணணும்னா என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது, ஏன் இவ்வளவு நாய்க்கடி வருது, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும், சர்வேலன்ஸ் பண்ணணும். மிக விரைவாக முழுமையாக ஆய்வு செய்து அதற்கு ஏற்றாற்போல் மக்களையும் காப்பாற்றி மற்ற விலங்குகளையும் காப்பாற்றி 2 பேருக்கும் ஒரு நல்லுறவு, 2 பேரும் இருக்கணும். அதற்கு ஏற்றாற்போல் ஒரு சட்டங்கள் வேண்டும். அப்புறம் சீரியஸா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணணும். வெறும் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு நீ பண்ணுன்னு சொல்லக்கூடாது. சட்டங்கள் வேணும். அதை யார் எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லணும். நடைமுறைப்படுத்தவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். நடைமுறைப்படுத்தலன்னா அவங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தடுப்பூசி இருந்தும் லேட்டா வந்தா பிரயோஜனம் இல்ல. சோ இது எல்லாம் செய்ய வேண்டும். ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் எத்தனை இது இந்தியா முழுமைக்கும் எத்தனை சிட்டி இருக்கு, எத்தனை இடத்துல அபார்ட்மெண்ட் இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்டே கிடையாது. எங்க ஊர்ல எல்லாம் அபார்ட்மெண்ட் சிஸ்டம், நாங்க அறந்தாயிலாம் இருக்கோம். நீங்க இத்தனை மாதிரி 10 மாடிகள் எல்லாம் கிடையவே கிடையாது. பல்வேறு ஊர்ல 2 டயர் 3 டயர் சிட்டில அபார்ட்மெண்டே கிடையாது. ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன், அபார்ட்மெண்ட் ஓனர் அசோசியேஷன், ஒரு சின்ன குரூப். அந்த சின்ன குரூப்புக்கு போயிட்டு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, இங்க சாப்பாடு போடுங்க, அங்க சாப்பாடு போடுங்க, இங்க போடாதீங்க. வாட் இஸ் திஸ்? சோ இப்ப ஒட்டுமொத்த பிரச்சனையையும் சிறுபிள்ளைத்தனமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்தியால தொற்று நோய், வேக்சின் பிரிவென்டபிள் டிசீஸ், டிப்தீரியா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரேபிஸ் என்பது வேக்சின் இருக்கு, பிரிவென்டபிள் டிசீஸ் ஆக இருந்தாலும் இது எப்ப கிடைக்கும், யாரை கிடைக்கும், எத்தனை வாட்டி கிடைக்கும் என்பது தெரியாது. ரோட்டில் நடமாட முடியவில்லை, பொது இடங்களில் பாதுகாப்பு இல்லை. எந்த படிக்க போகணும், வேலைக்கு போகணும், நைட் டியூட்டி போகணும், டே டியூட்டி போகணும். ஆனா எல்லாருக்குமே இந்த நாய்க்கடி என்பது இந்திய அளவில் பிரச்சனையாக இருக்கின்றது. எல்லா மாநிலங்களும் பிரச்சனையாக இருக்கிறது. இதை நாங்க எக்ஸாகரேட் பண்ணி சொல்லல, இதுதான் ரியாலிட்டி. ஆகவே அரசாங்கம் தவறான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுட்டு புள்ளிவரை வச்சுட்டு அவ்வளவுதான் 54 தான், இந்த நாட்டுல 140 கோடி இருக்காங்க, அதுல 54 பேர் செத்து போனா பரவாயில்லை என்பது போல் பார்க்காமல் இந்த பிரச்சனையின் தீவிரத்தன்மையை உணர்ந்து உண்மையான அறிவியல் பூர்வமான ஆழமான ஆய்வுகளை செய்து உறுதியான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும். இது மிக பிரையாரிட்டி கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு நாய் ஒரு தெருவுல ஒரு 30 நாய் இருந்ததுன்னா ஒரு நாய்க்கு ரேபிஸ் இருந்தா கூட 30 நாய்க்கு பரவிடும். பக்கத்து தெருவுல இருந்து ஒரு நாய் வந்தனால வந்துரும். இதுல சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்கு. தடுப்பூசி போடுறதுலயும், மாஸ் வேக்சினைசேஷன், நாய்க்கு தடுப்பூசி போடுறதுலயும், மனிதர்களுக்கு போடுறதுலயும், அப்புறம் ஏபிசி படுறதுலயும் பிரச்சனை இருக்கு. இந்த சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்குங்கிறது அனிமல் லவர்ஸ் புரிஞ்சுக்கணும். சிஸ்டம் எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரியும் நம்ம மட்டும் தான் ஒரே அனிமல் மேல வெறுப்பு பண்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்புறம் இன்னொன்னு, தெரு நாய்களை தெருவில் இருந்து அகற்ற வேண்டும். அதை நீங்க கொலை பண்ணுவீங்களா இல்ல ஷெல்டர்ல கொண்டு போய் வச்சு சாப்பாடு போடுவீங்களோ அதை அரசாங்கம் முடிவு பண்ணலாம். சில நாடுகள்ல ஷெல்டர்ல வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. பல நாடுகள்ல பல விஷயங்கள் ஏற்கனவே செய்திருக்கிறார்கள். அந்த அனுபவங்களை எல்லாம் ஆராய்ந்து இந்தியாவுக்கு எது ஃபீஸிபிள்னு பார்த்து அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும்.